12th max example 4.7 find the domain of அப்படின்னு கேட்டிருக்காங்க. டொமைன்னாலே நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் அந்த கர்வ் இருக்குது எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அது டொமைன். ஓகேவா? இப்போ காஸ் இன்வெர்ஸ்னு வந்திருக்கு. காஸ் இன்வெர்ஸோ இல்லை சைன் இன்வெர்ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்? வேல்யூ இருக்கும். இந்த காஸ் இன்வெர்ஸ் பக்கத்துலேயோ சைன் இன்வெர்ஸ் பக்கத்தில் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல என்ன இருக்க போகுது? நம்மளுக்கு வேல்யூ இருக்க போகுது. அந்த வேல்யூக்கு எந்த ரேஞ்சு? -1லேருந்து +1 வரைக்கும். அப்போ நம்ம இந்த காஸ் இன்வெர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார இருக்கிற இந்த இடத்துல உள்ள நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஈக்குவேட் பண்ணி இன்இக்வாலிட்டியோட அந்த செக் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த டோட்டல் என்டையர் டேர்மே எடுத்துக்க போகிறோம். அந்த என்டையர் டேர்ம் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? -1லேருந்து +1க்குள்ளார எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த காஸ் இன்வெர்ஸ்க்கு உள்ளார இருக்கிறத எடுத்துக்கிறோம். 2 + sin x டிவைடட் பை 3. ஓகேவா? அது எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும்? -1லேருந்து +1 ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். இப்போ நம்ம டொமைன் கண்டுபிடிக்கணும்னு அது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? ஜஸ்ட்டு இங்கே இதோட அட்டாச் ஆகிருக்கிறதெல்லாம் ஒன்றா பிரித்து இந்த எக்ஸை மட்டும் தனியாகணும். ஓகேவா? அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனில் இருக்கிற நம்பர் 3யை நம்ம என்ன செய்யணும்? நீக்கணும். அப்போ அதை என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பை 3 பண்ணிக்கலாம். அப்போ -1 × 3 -3 <= 2 + sin x <= 1 × 3 3. நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்ட்ரா அட்டாச் ஆகிருக்கு? 2 அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதை போகணும்னா -2 பண்ணுங்கள். -2 பண்ணிங்கன்னா -3 -2 -5 ஆகிடும். <= sin x <= 3 - 2ங்கிறது 1. நம்மளுக்கு சைனுக்கு காஸ் இன்வெர்ஸ்க்கு பக்கத்தில் சைன் இன்வெர்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கணும்? ஒரு வேல்யூ இருக்கணும். அப்போ அந்த வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும்? -1லேருந்து +1 வரைக்கும். இப்போ சைன் ஆஃப் அப்படின்னு போட்டால் பக்கத்தில் என்ன இருக்கணும்? ஆங்கிள் இருக்கணும். சைன் போட்டு பக்கத்தில் ஒரு ஆங்கிள் வரும்போது ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும்? ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? மேக்ஸிமம் அண்ட் மினிமமே அது 1 தான். இங்கே 1 -1 தான். அப்போ அதை தாண்டி நம்மளுக்கு அங்கே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அதெல்லாம் மீதி எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம்? விட்டுட்டு எந்த ரேஞ்சு வரைக்கும் வேணுமோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மீதி என்ன செஞ்சிடலாம்? நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது அந்த ரேஞ்சை மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியுமே. அதுக்கு மேலே கர்வே இல்லை. அந்த கர்வே இல்லாத இடத்த நம்ம வச்சுருந்தானா வச்சிடலன்னா என்ன? அதனால என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம இங்கே -5க்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? -1ன்னு எழுதிக்கலாம். <= sin x <= 1. ஓகேவா? இப்போ வேல்யூங்கும் போது -1லேருந்து +1 வரைக்கும். ஆங்கிள்னால் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? -π/2லேருந்து +π/2 வரைக்கும். இப்போ இது டேரெக்டாகவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த sin xக்கு பதிலாக அதாவது இந்த sin xன்னு வந்ததுனால இந்த இடத்துல என்ன இருக்கணும்? ஆங்கிள் அதாவது இந்த x மட்டும் வேணும்னா என்ன இருக்கணும்? இங்கே ஆங்கிள் -π/2லேருந்து +π/2 வரைக்கும் தான் இருக்கணும். ஏன்னா ஃபுல் ரேஞ்சு -1லேருந்து +1. அப்போ ஃபுல் ஆங்கிள்ங்கும் போது -π/2லேருந்து +π/2. அப்படியே டேரெக்டாக போடுறதுனாலும் போடலாம். இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சைன் இன்வெர்ஸ் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். ஓகேவா? டேக்கிங் சைன் இன்வெர்ஸ். அப்போ என்ன ஆகும்? sin inverse of -1 <= sin inverse கேன்சல் ஆகி இங்கே என்ன இருக்கும்? x இருக்கும். <= sin inverse of 1. அப்போ sin inverse of -1ங்கும் போது டேரெக்டாக -sin inverse of 1ன்னு எழுதிக்கலாம். காசுனா தான் நம்மளுக்கு π - cos inverse xன்னு எழுதணும். sin inverse of -xன்னா என்ன எழுதிக்கலாம்? -sin inverse of xன்னு எழுதிக்கலாம். sin inverse of -xங்கிறது நம்ம என்ன எழுதிக்கலாம்? -sin inverse of xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். <= x <= sin inverse of 1. sin inverse of 1ங்கிறது என்னது? நம்மளுக்கு π/2ன்னு தெரியும். இங்கேயும் sin inverse of 1 தான் இருக்குது, π/2. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -π/2 போட போகிறோம். அங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால +π/2 போட போகிறோம். ஓகேவா? -π/2 <= x <= π/2. நம்ம டேரெக்டாக இங்கே சொன்னதே தானே இங்கேயும் வந்திருக்கு. இப்படியும் எழுதலாம், இல்லை டேரெக்டாகவும் எழுதிக்கலாம். ஸோ கடைசி என்ன எழுதுங்க? டொமைன் x belongs to எதுலேருந்து இது வரைக்கும்? -π/2 to +π/2. ஓகேவா?